இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடு. டைப் மாறுது பார்த்துக்கோ. நான் எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி நீ செய்யணும். சொல்யூஷன் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, எடுத்துட்டேன். நான் உன்ட்ட கண்டிஷன் சொன்னேன். கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கக்கூடாது? அப்போ இது இருக்கக்கூடாது. அப்போ இருக்கக்கூடாதுன்னா எடுத்துட்டு எழுதிடாத. டிவைடட் பை 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x பை 9 ப்ளஸ் என்னடா தம்பி 4/9 ஈக்குவல் டு 0. முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போயிரு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x பை 9 என்ன தெரியுதா? ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் 4/9. கவனி, இதை அடிச்சுக்கலாமான்னு பாரு. அதான் அடிச்சுக்கலாமான்னு பாருன்னு. அடி 4 3 12 ரைட் தானே? இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு புரியுதான்னு பாரு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். நம்பர் 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இது ரெண்டையும் அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கோ. இதுக்கு அடுத்து உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எக்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணு. மொட்டையாக சொல்லக்கூடாது. எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் தான் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி சொல்லணும். 2ஆல் டிவைட் பண்ண இதையா? இதே இல்லை, இதை. அப்போ 4/3 டிவைடட் பை 2 இது என்ன ஆகுன்னு முதல்ல தெரியணும். அப்படின்னா தான் இதை இங்கே கொண்டு சேர்க்க முடியும். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி இது கீழே வேணா ஒன்றுன்னு போட்டுக்க. இதை ரிசிப்ராக்கல் பண்ணு. அப்படியே 4/3 இன்ட் என்னது? இது ரெண்டும் அடிச்சிடலாம். 1 2 2 2 2 4. அப்போ என்ன வருது ஆன்சரு? 2/3 வருது. அதை ஹோல் ஸ்கொயர் போடணும். இங்கே எடுத்துகிட்டு வரேன். ரெண்டு சைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4/9 ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சைடு ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீ ஃபார்முலா மெத்தடு கொண்டு போகணும். இங்கே என்ன இருக்குது பாரு? எக்ஸு. இங்கே என்ன இருக்குது? மைனஸ். இந்த இதுதான் பி ஸ்கொயர் 2/3 ஹோல் ஸ்கொயர். புரியுதான்னு பாரு. இந்த இது எக்ஸ் ஸ்கொயர் போல் எக்ஸ் போட்டேன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா மேலே ஓப்பன் ஆகும். இங்கேயே ஸ்கொயர் போட்டுருவாங்க சில பேர் இப்படி. அப்போ இது மேலே ரிவர்ஸில் போயில தப்பாகும்ல. ஏ ஸ்கொயர் போட்டால் என்ன வந்துடும்? எக்ஸ் பவர் 4 ஆயிரும். அப்போ தப்பு. அது தெரியுதா? இந்த இடத்துல இப்படி தான் வரணும். எக்ஸ் தான் வரணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் இருக்கு பாரு. ப்ளஸ் என்னது இது? பி ஸ்கொயர். ஏன்னா 2/3 இருந்துச்சுல. இது வந்து என்ன வரும்? 2ab. 2ab எப்படி வரும் சார்னு பார்க்குறியா? அந்த வரைக்கும் வரும். 2ab. ஏக்கு எக்ஸு, பிக்கு என்ன இருக்குது? 2/3. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4x/3. அந்த இருக்குல்ல 4/3x 4x/3 எல்லாம் ஒன்று தானடா. அப்படி அர்த்தம். அதனால் பயப்படாத. வரத்தான் செய்யும், மறந்துடாத. சரியா? பார்த்து நிதானமா டேய் கவனிச்சுக்க. அந்த சைடு வா. மைனஸ் 9/4 சாரி 4/9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 3 ஸ்கொயர் பண்ணால் அதுவும் என்னதான்? அப்போ ஆட்டோமேட்டிக் என்னடா ஆயிடுச்சு? பயப்படக்கூடாது. இங்கே என்ன வந்துருச்சுன்னு பாரு. எக்ஸ் மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். சரியா சொல்கிறது? சரி, எடுத்துட்டேன். இப்போ அங்கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் அங்கிட்ட என்ன விழுகும்? மெதுவாச்சு, அவசரப்படாது. ஏன்னா ரெண்டு ஆன்சர் காட்டணும். எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √0. அது 0 தானே? அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ ரெண்டு ஆன்சர் எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு மைனஸ் 0லாம் தேவையில்லை, 0ன்னு எடுத்துக்கலாம். இது அங்கிட்டு கொண்டு போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2/3. இதுவும் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இப்போ ரெண்டு ஆன்சர் எப்படா இருக்குது? அப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும். கணக்கு வந்து ஏன் சார் ரெண்டாக காட்டுறீங்க? நீங்கள் இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம், ஒரு ஆன்சர் தான் வரும். ரைட் ஹேண்ட் பார். ஆனால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ஆன்சர் வரணும்? அதை யோசிச்சுக்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா அந்த ரெண்டுன்னு மேலே போட்டிருப்போம்ல, இந்த ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு ஆன்சர் வரும். கியூப் இருந்தால் 3 ஆன்சர் வரும். கியூபிக் ஈக்குவேஷனுக்கு 4 இருந்தால் 4 ஆன்சர் வரும். எக்ஸுக்கு இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதனால் ரெண்டு ஆன்சர் காமிச்சிருக்கேன். கூகுள் ஆன்சரை பாரு, ரெண்டு ஆன்சர் இருக்கும், பார்த்துக்க வேணாம். 3.11 அது எத்தனை ஆன்சர்? ஃபர்ஸ்ட்டில் செகண்டா? அது சொல்கிறா குட்டி. 5x + 7 ஈக்குவல் டு இது கிராஸில் கொண்டு போடா. 5x + 7 ப்ராக்கெட் வேணால் போட்டுக்க. இது இங்கிட்டு போனால் x - 1 × 3x + 2 ப்ராக்கெட் போட்டு செஞ்சுக்க.
இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் எடுத்து 3x² ப்ளஸ் என்ன வந்துடும் 2x. இதுனா -3x. இது 1:2 -2. எக்ஸை எடுத்து அந்த 2 எலமெண்ட்லையும் -1 எடுத்து அந்த 2 எலமெண்ட்லையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரே சிங்கிள் தான், அப்போ அப்படியே எழுதிக்கலாம். இது இங்கிட்டு அப்படியே இருக்கட்டும், இது அங்கிட்டு கொண்டு போயிரு. ஏன்னா 2 தானே இருக்கு, அங்கிட்டு கொண்டு போயிடும். முதல்ல இதை எழுதுறேன். 3x² + 2x -3x -2 + 5x அங்கிட்டு போனால் இங்கிட்டு தானே போகுது. ஈக்குவல் டு இதில் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. இதில் இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. x² அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8x. இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா -7 2 9 = 0. புரியுதான்னு பாரு. ஆன்சரை புரியுதுன்னா கொண்டு வரணும். கீழே ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. 7 2 கூட்டினா 9 தானே, -9. எக்ஸப்லாம் கரெக்ட் பண்ணால் 5 3 8 8ல் 2 போச்சுன்னா 6 -6. இப்போ எப்பயும் போல் கம்ப்ளீட் ஸ்கொயரு மெத்தட் பண்ண போகிறேன். பார்த்து 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2x -3 = 0. அங்கிட்டு கொண்டு போ. x² -2x 3. எக்ஸு பக்கத்தில் உள்ள நம்பரை எதால் 2ஆல் டிவைட் பண்ணணும். அடித்தா 1 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணி தான் 2 சைடு சேர்க்கணும். x² -2x + 1² = 3 + 1². சரியா? இதுக்கு எழுதையில் எக்ஸு மைனஸ் இங்கே என்ன இருக்கு பாரு 1 2 = 3 + 1. சரியா சொல்கிறது? ரைட்டு, பார்த்துக்கோ. அவ்வளோதான். x - 1 2 = 4. x - 1 ± √4 ± 2. இங்கே என்ன இருக்கு? அவ்வளோதான். இப்போ 2 ஸ்டெப்பாக எடுத்துரு ஆன்சரை. x - 1 = 2, x - 1 = -2. இங்கிட்டு கொண்டு போ. x = 2 + 1, x = -2 + 1, x = 3, x = -1. புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பாரு. இதெல்லாம் 5 மார்க் கணக்கானா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூடையில் மார்க் கூடும். பாரு. அதான் நீங்கள் செய்யணும். நான் திருப்பி சொல்லிட்டேன், நான் செஞ்சிருவேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. எரிச்சப்படுவீங்க. அந்த எரிச்சன்ற வார்த்தைனா விட்டினா தான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா சிரமம். நான் உனக்கு எதுக்கு இந்த 3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதே மாதிரி திருப்பி இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தேவையா அந்த 3 சொல்லணும்னு? ஏன்னா அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறேன்னு, மெத்தடை புரிஞ்சுக்கிறேன்னு எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துல இதுக்கப்புறம் கிடையாது. இந்த பாரு வேணா, இந்த இடத்த இதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா அதுதான் வரும். இந்த ஆன்சர் தான் வரும். இந்த ஆன்சர் தான் வரும். இந்த இடத்த பண்ணாலும் சரி, கீழே உள்ளதை பண்ணாலும் சரி. கீழே உள்ளதை வேணால் பண்ணிப்பாரு. -2 -3 1 3 is 3. சரியான்னு பாரு. x + 1 x - 2. அப்போ x = 3 ஆடா. அப்போ -1 + 3. சரியான்னு பாரு. அந்த வட்டம் கீழே உள்ள வட்டத்துக்கு நேராக போட்டுருக்கேன். அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டோம்னா தப்பு போட்டுருவான். இல்லை, நம்ம என்ன மெத்தடை வழியில் சொல்கிறாங்க அந்த வழியில் போகணும். இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். நான் அந்த ஓரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கிறது போன இதில் ப்ரீவியஸில் செஞ்சது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்போ ஒன்று எப்படி சொல்கிறான்னா அதை வழியில் செய்ய. இது 3 ஏன் சேர்த்து செய்கிறான் சொல்கிறான் அப்படின்னா குழப்பிடுவாங்க. அதனால சொல்கிறேன். அடிக்கடி ஆனால் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு விட முடியாதுல்ல. 3.1 அதுதான் சொன்னேன் உண்டு. பெரும்பாலும் கேட்க மாட்டான் அப்படின்னா நம்ம செய்யணும். ஸ்கொயர் ரூட்டு ஃபேக்டரைஸ் தான் இது ஜிசிடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம செஞ்சு பழகிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும், 100 மார்க் வாங்க முடியும். பார்த்துக்கோ, சொல்லிட்டேன்.